இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிங்டம் படத்தோடைய அ தமிழ் டீசர் தான் வெளியாயிருக்கு. அத நம்ம பார்க்க போறோம். விஜய் தேவரகொண்டா அவருடைய திரைப்படம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. முடிவில்லாத ஒரு யுத்தம், அணையில்லா ஆராய் ரத்தம், புலம் பெயர்ந்தாலும் புஜம் அயர்ந்தாலும் இந்த யுத்தம் என்றும் நிற்காதே. நிலத்தின் மேல் அடித்துக் சூர்யா சார் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. நிலத்தின் கீழ் அமைதி இல்லாமல் உறங்கும் உயிர்கள். ஏன் இந்த அழிவு? எதற்காக இந்த அச்சம்? யாருக்காக இந்த கொடும் யுத்தம்? போர்க்களம் நடுங்கும், காலச்சக்கரம் நொறுங்கும். ஒரு புதிய அரசன், ஒரு புதிய தலைவன் பிறப்பான். பா செம்மையா இருக்காருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த விஜய் தேவரகொண்டா விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. என்ன வேணா செய்வேன் சார். தேவைப்பட்டா மொத்தத்தையும் கொடுத்துருவேன் சார். ஓ! மே 30 ஓகே. செம்மையா இருக்குங்க. செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக அதுவும் சூர்யா சார் வந்து அவர் வாய்ஸில் இந்த அவர் பின்னாடி வந்து ஸ்டோரி சொல்லிக்கிட்டே அந்த சீன் வந்து நகரும்போது அப்படி இருக்குங்க. செம்மையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சூர்யா சார் செம்ம வாய்ஸு. அவரு வந்து பின்னாடி வாய்ஸ் குடுக்க குடுக்க இங்க அப்படியே ஒவ்வொன்னா போரு, ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே அப்படி அப்படியே அதுக்கு நடுவுல வந்து சின்னதா ஒரு பிஜிஎம் ஒண்ணு போச்சு. சூர்யா சார் வாய்ஸ்ல அப்படியே போய்க்கிட்டே இருக்கும்போது சின்னதா அந்த ஒரு பதட்டமான ஒரு பிஜிஎம் ஒண்ணு போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து போர் மையமா வச்சு சம்திங் ஏதோ ஒரு திரைப்படமா இருக்கும்னு நல்லா நல்லா தெரியுது. அதில வந்து ஒருத்தர் வந்து கிங் கிங்கா இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாரி சம்திங் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு யூகத்தில சொல்றது. அப்படி இருந்தா நம்ம விஜய் தேவரகொண்டாவோட லுக் வைஸ் செம்மையா இருக்கு. தம்ப்லைன்லயே மிரட்டிட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தேவரகொண்டா எப்படி பார்த்துருக்கோம்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து எப்பவுமே ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு அ ஒரு லவ் பாயாவே அவர் வந்து எல்லா படத்துலயுமே காட்டியிருப்பாங்க. அதுவும் சீதா கோவிந்தம்லாம் செம்மையா பண்ணியிருப்பாரு. அவருடைய படங்கள் எல்லாமே கொஞ்சம் ரொமான்ஸ் தூக்கலா தான் இருக்கும். அவருடைய லுக் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே அவர் வந்து ஒரு சாக்லேட் பாய் லுக்ல தான் இருப்பாரு. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ண படம் வந்து அவருக்கு சரியா போல. அதுக்கப்புறம் வந்து திருப்பி குஷின்னு லவ் படம் நடிச்சாரு. அதுவும் அ பெருசா போகல. இப்போ இந்த படத்தினுடைய லுக் வைஸ் வந்து பார்க்கும்போது செம்மையா இருக்காரு. சரியான ஒரு லுக்ல இருக்காரு. இந்த படம் வந்து வேற மாரி இருக்கும்ன்றது நல்லா தெரியுது. ரொம்ப டீசர் வைஸ் செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. டீசர் செம்மையா புடிச்சிருக்கு. ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. அழகா கொண்டு போகுது. இந்த கதை இப்படிதான் இருக்கும்ன்றத கொண்டு போகுது. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதுவும் அந்த ரெட்ல நம்ப விஜய் தேவரகொண்டாவுடைய சாரோடைய அந்த லுக் காட்டும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ரெட் கலர்ல அவருடைய ஃபேஸ் வந்து ரொம்ப அழகா அந்த ஷாட் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் வந்து அவர் ஜம்ப் ஆகி அந்த சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு தலைவன் வருவான், ஒரு புது அரசாங்கம் வரும்ன்ற மாரி சொல்லும்போது, அப்படி வந்து நிப்பாரு பார்த்தீங்களா? செம்மையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். பாய்.